ஏண்டா அந்த ராம பையன் கூலி பத்துல குழப்பம் பண்ணிட்டு இருக்கானாமே, அவன் குடலை உருவி போடுவேன்னு சொல்லு. ஏறா வண்டிய. பாத்தீங்களா என்ன திமிரா பேசி போறான் பாத்தீங்களா? பார்த்து பேசுப்பா. இங்க இருக்கிற செடிகளுக்கெல்லாம் காது இருக்குது. இந்த விஷயம் முதலாளிக்கு தெரிஞ்சு உங்க எல்லாத்தையும் நடுத்தரவுல நிக்க வச்சு நிறுத்துங்கண்ணா. நாங்கெல்லாம் வேலை செய்யலன்னா உங்க முதலாளி தான் நடுத்தரவுல நிக்கணும். போய் வேலை பண்ண போய் போறாங்க. என் பேர் லதா. டைப் பண்ணி கொடு. I want only one kid. என்ன இது? அப்பா சீக்கிரமா கொடுத்துரு. உங்க அப்பாக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன வேலை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுவார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சேகர், இன்டர்நேஷனல் ஏஜென்சிக்கு எக்ஸாமினை டைப் பண்ண சொல்லியிருக்கானே, அதை தான் டைப் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். என்னடா கூட்டம் போட்டு நிக்கிறீங்க? ஐயா, நம்ம மாறி பையன் ஜெனரேட்டர் அடிபட்டு செத்துட்டாங்க. சரிடா, பாடி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிட்டு வேற பாருங்கடா. டாடி. வா பிரேமா. இன்னைக்கு யார் ஜெயிச்சது, நீயா உங்க அண்ணனா? வழக்கம் போல நான் தான். ஏய், பொய்யா சொல்ற? இல்ல. கம்மியா முதலாளி. பாப்பா மேஸ்திரி, காரணம் இல்லாம என்னை தேடி வர மாட்டியே, என்ன விஷயம்? மிஷின்ல அடிபட்டு செத்து போனாரே மாரிமுத்து, அவருடைய சம்சாரம் அங்க இது. பாவம், குழந்தை குட்டிகளை காப்பாற்ற முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுதான் இங்க கூட்டியாங்க. அனாதை விடுதியில சேர்க்க வேண்டியதுகள் எல்லாம் இங்கேயும் கூட்டிட்டு வந்தேன். ஐயா, காலம் பூரா அவர் உங்களுக்காகவே உழைச்சாரு. அவர் குடும்பம் இன்னைக்கு அனாதையா நிக்குது. அதை காப்பாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு இல்லையா? செத்து போனவங்க குடும்பத்தை எல்லாம் வச்சு காப்பாற்றணும்னு என்ன சட்டமா இருக்கு? இயற்கையா அவர் செத்து போயிருந்தா நான் எதுக்குங்க இங்க வரப்போறேன்? தொழிற்சாலையில வேலை பார்க்கும்போது ஒரு தொழிலாளி செத்து போயிட்டா அவனுக்கு முதலாளி நஷ்டஈடு கொடுக்கணும்னு சட்டம் இருக்குங்க. அப்படியா? சட்டப்படி உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கோ, என்னால முடிஞ்சதை நான் பாத்துக்கிறேன். ஐயா, நீங்க செய்யறது தர்மம் இல்லைங்க. ஐயா, முதலாளிங்கிற ஆணவத்துல நீங்க செய்யற அக்கிரமங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு தொழிலாளிக்கு முன்னால கைகட்டி நின்று பதில் சொல்லி தாத்திரணும். கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன். வாங்கம்மா போகலாம். நாங்க இருக்கோம், வாங்கம்மா. இன்னைக்கு மாரிமுத்து குடும்பம் நடுத்தரவுல நிக்குது. இதே கதிதான் நமக்கு நாளைக்கு. ஒற்றுமை இல்லாம நாம இப்படி சிதறி போய் இருக்கிறதுனாலதான் அந்த முதலாளி தலகால் தெரியாம ஆடுறாரு. என்னப்பா செய்யறது? அந்த முதலாளி எதிர்க்கிற சக்தி தான் நமக்கு இல்லையே. ஏன் இல்ல? நாம எல்லாருமா சேர்ந்து ஒரு யூனியன் ஆரம்பிப்போம். அப்பதான் அதிகாரப்பூர்வமா நம்ம உரிமைகளை கேட்க முடியும். என்ன சொல்றீங்க ராமு? நீ என்ன சொல்றியோ அதை கேட்க நாங்க தயார். என்னப்பா சொல்றீங்க? குட் ஈவினிங் சார். வாலதா, நீங்க சொன்னபடி அக்ரிமெண்ட் டைப் பண்ணிட்டேன். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. முதலாளி, இதை இன்னைக்கே போஸ்ட் பண்ணி. அவன் எங்கடா? வராது. வாராமு, உட்கார். பரவாயில்ல, காரணம் இல்லாம என்ன கூப்பிட்டு அனுப்ப மாட்டீங்களே, என்ன விஷயம்? ஏன்பா அனாவசியமா மத்தவங்க விவகாரத்துல தலையிட்டு உன் பேரையும் கெடுத்துக்கிறேன்? உனக்கு ஏதாவது குறை இருந்தா சொல்லு, தீர்த்து வைக்கிறேன். இதுக்காகத்தான் என்ன வர சொன்னீங்களா? அவசரப்படுறியே. இந்த இதுல 5000 ரூபாய் இருக்கு, இதை வச்சுக்கோ. எதுக்கு? நீ ஏதோ யூனியன் ஆரம்பிக்க போறதா கேள்விப்பட்டேன். அதுக்கு இது நன்கொடையா? நோனோ, அன்பளிப்பு. இதை வச்சுக்கிட்டு யூனியன் ஆரம்பிக்க போற முயற்சியை கைவிட்டுற. பணத்தை கொடுத்து என்ன விலைக்கு வாங்கி தொழிலாளிகளை ஏமாத்தி சுரண்டிக்கிட்டே இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது இனிமே நடக்காதுங்க. என்ன எதிர்த்து இந்த எஸ்டேட்ல எவனுமே யூனியன் ஆரம்பிக்க முடியாது. சிதறி கிடந்த தொழிலாளிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இனிமே உங்க மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். யூனியன் ஆரம்பிக்கத்தான் போறோம். ஆத்திரப்படாம நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. யூனியன் எதுக்கு? தொழிலாளிகளின் உரிமைக்காக போராடுறதுக்கு. போராடித்தான் உங்க உரிமையை கேட்கணுமா? பேச்சுவார்த்தையிலேயே எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தீர்த்துக்கலாமே. அதுக்குத்தான் நீங்க வரமாட்டேங்கிறீங்களே. இப்ப வந்துட்டேனே. ராமு, உன்னை சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். தொழிலாளிங்க மேல உனக்கு இருக்கிற பற்றுக்கு உன்னை நான் ரொம்ப பாராட்டுறேன். வா. ராமு, தொழிலாளிங்க இல்லாம முதலாளி இல்ல, முதலாளிங்க இல்லாம தொழிலாளி இல்ல.
இதப்பா உங்களுக்கு கொடுக்கறதுல என் இரும்பு பொட்டியில என்ன குறைஞ்சிருவா போகுது. இதப்பா ராமு, ஏழைங்கண்ணா எனக்கு எப்பவுமே உயிர். ஐயோ! அப்பா! ஐயோ! என்ன இது? யாராங்க? இந்த பணத்தை தூக்கி காட்டுல போட்டுடுங்க. ஏதோ மிருக அடிச்சு செத்தான்னு ஊர் ஜனங்களை நம்ப வச்சிடுவோம். சத்தியமா பாட்டி, மேஸ்திரி ராமுவ முதலாளி புலிகுண்ட தள்ளி கொன்னத என் கண்ணால பார்த்தேன். நான் பார்த்தத அவர் கவனிச்சுட்டாரு. நான் ஓடி வந்துட்டேன். எனக்கு பயமா இருக்கு பாட்டி. நீங்களா? வாங்கப்பா வாங்க. முதலாளி லதாவை அவசரமா கூட்டி வர சொன்னாரு. லதாவா? அவன் சிநேகிதி யாருக்கோ கல்யாணமா, அதனால அவன் வெளியூர் போயிருக்கான். வெளியூருக்கா? எப்போ வருவான்? அது ஒரு 4-5 நாள் ஆகும். நான் வெளியூர் போயிருக்கான்னு சொல்றேன். என்னடா சாரிங்க? ஒன்றும் இல்ல பாட்டி, நாங்க வரோம். லதா பாட்டி, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீ ஏண்டி பயப்படுற? பயலுங்க மறுபடியும் வரட்டும், நான் கவனிச்சுக்கிறேன். நீ வா. அம்மா, மறுபடியும் கேட்கிறேன், அந்த ஒரிஜினல் உயிர் எங்க வச்சிருக்கிறேன்? உண்மைய சொல்லல, காலம் பூரா அவன் இங்கேயே கிடந்து சாக வைக்கிறான். ஐயா, உங்களுக்காகத்தானே என் புருஷன் நியாயம் கேட்க போனாரு. அநியாயமா அந்த பாவி கொலை பண்ணிட்டானே, அது ஏன்னு கேட்க உங்களுக்கு யாருக்குமே தைரியம் இல்லையா? என்னம்மா செய்யறது? இறக்கமே இல்லாதவன் கையில கடவுள் நம்மளை ஒப்படைச்சிட்டாரு. அப்படின்னா அவனை பகத்திக்கிட்டு நாம இந்த ஊர்ல உயிரோட இருக்க முடியுமா? நீ ஏன் சொல்லு. ஐயா, ஏன் குறுக்க நிக்கிற? உன் புருஷன் போன இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறியா? கழுத போந்த பக்கம் என்ன வண்டிய? என்ன அழவச்சிட்டு சிரிச்சுட்டா போறேன். போ, அந்த மகமாய் உன்னை சும்மா விட மாட்டானா? உனக்கு உனக்கு கூலிய கொடுக்கத்தாண்டா போறா, கொடுக்கத்தான். எந்நாட்டில் திருடனா 10 மாசம் ஹேண்ட்ஸ்அப்டா, போடுறா கைய கீழே. பதிதா நின்னஞ்சா. ஏன் திருடினாய்? பசி, வேலை கிடைக்கல. ஆலைகள் ஆயிரம் எங்கே? வேலைகள் போவது எங்கே? வந்தாரையெல்லாம் வாழ வைக்கும் இந்த தமிழ்நாட்டில் சொந்த ஊருக்காரனுக்கு வேலை இல்லையா? யா பகவான், யா பார்த்து கையை போடுறா பையி. நம்ம பையில் கத்தையாக பணம். அது ஏன் பணங்க? நாரி, தேவைக்காக எடுப்பவன் திருடன் அல்ல, தேவைக்கு மேல் அதிகமாக வைத்திருப்பவன் நான் ஒரிஜினல் திருடன். திருடி இந்த அவன் டம்பப்பை. இனிமேல் பசி என்றால் திருடாதேடா பைத்தியக்காரா. 10 ரூபாய் செலவுக்கு வைத்துக்கொள். என்னங்க நீங்க அடிச்சா பணம் வருது? நீங்க யாரு? ஏழைகளின் பங்காளன், எளியவர்களின் நண்பன், எத்தர்களின் கொட்டத்தை அடக்க வந்த தொண்டன். என் பெயர் தர்மராஜா. தர்மராஜாவா? ஆமாம் ராணி, நான் தேச சஞ்சாரம் செய்வதற்காக இந்த நாட்டை சிலரிடம் ஒப்படைத்து சென்றிருந்தேன். நான் வருவதற்குள் இந்த நாட்டையை கெடுத்து குட்டிச்சுவராக்கி விட்டார்கள். ஆமாம், தேசம் கெட்டுக்கொண்டே இருக்கிறது. பையா பையா, தனுசை கொடு. உனக்கு வேலை இல்லை என்று சொன்னாயே, ஆமா. எங்கே உன் பலத்தை காட்டு. தெரிகிறதா? உனக்கு சொய் சொய் தெரியுமா? சொய் சொய்னா கத்தி சண்டை சினிமால பாத்துருக்கேன். டுசிங் டுசிங் தெரியுமா? டுஷிங் டுஷிங்க. ஓ, கன் ஃபைட், இதுவும் சினிமால பாத்துருக்கேன். உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. நன்றி.
இன்று முதல் நீதான் என் தளபதி. தளபதி தினமும் நீங்க என் கரத்துல அடிச்சுக்கிட்டே இருங்க, கையில பணமா கொடுத்துக்கிட்டே இருங்க, நான் உங்க பின்னாலே வந்துட்டு இருக்கிறேன். தளபதி, தன்னலம் கருதாது நீ நடந்து கொண்டால் என்னோடு எப்போதுமே இருக்கலாம். உத்தரவு மகாராஜா. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, குடை கொடுத்தான் குதிரைக்கு தர்மராஜா. தர்மராஜா, எனக்கு தளபதி பதவி கொடுத்தீர்கள், சரி, அது என்னது? டொட்டொடை. டொட்டொடை தெரியாதா? தெரியாதே. டொட்டொடை தெரியாது? டொட்டொடை தெரியாது வேந்தே. எனக்கும் தெரியாது. மகாராஜா, தளபதி, இதுதான் நமது அரண்மனை. கோழை, சாபாத்துகை, பெருச்சாளி, பெருச்சாளி, பெருச்சாளி. தளபதி, இதெல்லாம் அக்கிரமம். நமது கோட்டைக்குள்ளே இந்த பெருச்சாளிகள் எப்படி நுழைந்தன? அரசே, தாங்கள் தலைநகரம் சென்றிருந்த சமயம் பார்த்து இந்த பெருச்சாளிகள் எப்படியோ தந்திரமாக கோட்டைக்குள் நுழைந்திருக்க வேண்டும். சீசி, இவைகளை வளரவிட்டால் நாட்டுக்கு ஆபத்து. மக்கள் நலனே பெரிதாக நினைத்த மன்னவன் வாழ்ந்த இந்த நாட்டில் மக்களை சுரண்டி கொழுக்கும் இந்த பெருச்சாளிகளை வாடவிடுவதா? ஓடுங்கள், ஓடுங்கள், ஓடுங்கள். மகாபிரபு, உருவிய கத்தியை உரையில் போடுங்கள். உத்தரவு. தாங்கள் கட்டளையிட்டால் இந்த கூட்டத்தை விரட்ட ஒரு பெரும் படையை காத்திருக்கிறது. பகுத்தச்சாரை, இப்படி தோற்கின் எப்படி ஜெயிக்கும்? அதற்கட்டும் தளபதி, எங்கே நம்முடைய மந்திரிகள் எல்லாம் காணவில்லை? அரசே, இப்பொழுது விட்டால் பிறகு வாய்ப்பே கிடைக்காது என்று எல்லா மந்திரிகளும் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்கிறார்கள். சுற்றுப்பயணமா? மக்கள் சோத்துக்கெல்லாம் ஆற்றி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் சுற்றுப்பயணம் ஒரு கேடா? திரும்பி வரட்டும். வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கிக் கொண்டு அவர்கள் கணக்கை தீர்த்து விடுகிறேன். தீர்க்க வேண்டியதில்லை, கணக்கு கேட்டாலே போதும். பலே தளபதி గారు, మీరు చాలా మంచి ఐడియా చెప్తున్నారు. அது என்ன அரசே, பல மொழிகள் பேசுகிறீர்கள், உங்கள் தாய்மொழி எதுவோ? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ். இனத்தால் தமிழன், பிறப்பால் இந்தியன். சபாஷ், நீங்கள் சாதாரண ராஜா அல்ல, ராஜாதி ராஜா. ஆஹா, என்ன இது? மக்களின் குறையை தீர்க்கும் ஆராய்ச்சி மணி தரையிலே கிடக்கிறது. நீதி இப்படி வீதியிலே கிடக்கலாமா? ஐயோ, நீர் அழலாமா? கண்ணை துடைத்துக் கொள்ளுங்கள். கடமை வீரன் அழக்கூடாது. ஆமா, மன்னர் அழுதால் நாடே அழுத மாதிரி. உங்களுக்கு எவ்வளவு இது? தளபதி, இந்த ஆராய்ச்சி மணியை வெளியே கொண்டு போய் கட்டு. மக்களுக்கு ஏதாவது குறை என்றால் இதை தட்டு. ராஜனாரும், நீர் சால மஞ்சி ஐடியா చెప్పారు. சிவரா, நேர பொன்மலை எஸ்டேட்டுக்கு போய் காளியம்மா வீட்டுல கொஞ்ச நாளைக்கு இரு. நீ அங்க இருக்கிறத எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. உன்னை தனியா விட்டுட்டு நான் மட்டும் எப்படி பாட்டி போறது? அந்த கவலை உனக்கு வேண்டாம். முதல்ல போ, அப்புறமா நான் வரேன். இங்க தாண்டா இருக்கா? ஏய் கிழவி, கதவை தர. யாரது? நாங்க தான் வந்திருக்கிறோம், சீக்கிரம் கதவை தர. ராசா இன்னும் ஊர்ல இருந்து வரலப்பா. மரியாதையா கதவை திறக்க போறியா இல்ல கதவை உடைச்சிட்டு உள்ள வரட்டுமா? ஏன் ஆராய்ச்சி பண்ணி அடித்தாய்? மகாராஜா, பெண்ணுக்கு ஆபத்து, துஷ்டர்கள் துரத்துகிறார்கள். என்ன? கண்ணகி பிறந்த இந்த நாட்டில் கன்னி பெண்கள் தனியாக நடமாட முடியவில்லையா? இதென்ன அக்கிரமம்? யாரவன்? ரவுடிகளா? சரியாக வரமாட்டீங்களா? எந்த படத்துல பார்த்தாலும் கும்பலாவே வர்றீங்க. மரியாதையாக சென்று விடுங்கள். நாய் கோமாளி, நாங்க யார் தெரியுமா? தெரிய வேண்டாம்.
நீங்க மணி அடிக்கூடாதா? நறுக்கி விடுவேன். பெண்ணே, எதற்கான அந்த கைவர்கள் உன்னை விரட்டி வந்தார்கள்? மாதே, ஏன் மௌனம் சாதிக்கிறாய்? தர்மராஜாவிடம் எப்பொழுதும் உண்மையா சொல்ல வேண்டும், அப்பொழுதுதான் நியாயம் கிடைக்கும். கூறு. அது நான் சொன்னா என் உயிருக்கே ஆபத்து. ஓ, ரகசியமான விஷயமோ? அப்படி என்றால் உள்ளே சொல். தளபதி, நான் வெளியே இருக்கிறேன். என் அருமை தங்கையே, அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கவே இந்த தர்மராஜா இங்கு தோன்றி இருக்கிறான். ஆகையால் எதையும் மறைக்காமல் என்னிடம் கூறு. எஸ்டேட் முதலாளி புண்ணியக்கொடி இருக்காரே, அறிவேன். அவர் ஃபேக்டரியில நான் டைபிஸ்டா வேலை பார்த்துட்டு இருந்தேன். நன்று. ஒரு நாள் நியாயம் கேட்க வந்தேன். மேஸ்திரி ராமுவை புண்ணியக்கோட்டி புலிக்குள்ள தள்ளி கொண்டுட்டாரு. அதை நான் கண்ணால பார்த்துட்டேன். இதை நான் எங்கே வெளியில சொல்லிடுவேனோன்னு பயந்து என்னையும் கொலை செய்ய பாக்குறாரு. ஓஹோ, ஒரு கொலையை மறைப்பதற்காக இன்னொரு கொலையா? நன்று நன்று. தங்கே, நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம், எங்கும் போக வேண்டாம், இங்கே தங்கலாம். இது சாதாரண கோட்டை அல்ல, எங்கு கோட்டை, யாரும் நுழைய முடியாது. இம்பாசிபிள். டேக் ரெஸ்ட். லோப்பல போ. அந்த ஜாவு. ஏண்டா, எவன் ஒரு கிறுக்கு பையன் உதச்சான்னு உதவியும் பட்டுட்டு அந்த பொண்ணையும் விட்டுட்டு வந்துட்டீங்களா? வெக்கமா இல்ல? இல்லைங்க முதலாளி, பாக்குறது கிறுக்கனா இருந்தாலும் பயங்கரமான ஆளுங்க. அது மட்டும் இல்லைங்க, அவன் கயத்தை தூக்கி போட்ட உடனே பாம்பா வந்து விழுதுங்க. அவன் யாரா? அவன் அப்பே ஏற்பட்ட கில்லாடி. அவனை நான் கொஞ்சம் பார்க்கணுமே. பராசக்தியின் அருள் பெற்ற தெய்வ மகன், மக்களின் மனம் கவர்ந்த மனோகரன், ஏழை பங்காளன், எங்க ஊர் ராஜா, அதமத்தை அழிக்க வந்த தர்மராஜா. பராக் பராக் பராக். டேய், அந்த கோமாளி ராஜா வர்றான்டா. அரை வாங்கினா ஆளுக்கு 10 ரூபாய் தருவான்டா. வாங்கடா போலாம். கும்பிடுற மகாராஜா. வாருங்கள் மக்களே, அந்த பாலவன்னாரா செப்பு. கஷ்டம் தாங்க முடியலீங்க, கன்னத்துல அரைங்க. தவறு செய்யாத உன்னை எதற்காக நான் தண்டிக்க வேண்டும்? நீங்க அப்படி சொல்லப்படாது, கண்டிப்பா என் கன்னத்துல அடிச்சுதான் தீரணும். என்ன மகனை தேடுகிறாய்? பணத்தை தேடுறேன். மண்ணிலே தேடினால் கிடைக்காது, உழுது தேடினால் தான் கிடைக்கும். உதவா கடைகளே, காலையிலே சூதாட்டமா? ஓடு. அழும் குழந்தைக்கு அமுதூட்டி அரவணைக்க வேண்டிய தாய் அடித்துக் கொள்கிறாயே, ஏனம்மா? பின்னென்னையா, அந்த புண்ணிய கோடி என் புருஷன் அநியாயமா கொன்னுட்டு என்னையும் என் குழந்தையும் அனாதையா தெருவுல நிக்க வச்சுட்டான். அது பசிக்குதுன்னு அழுதா நான் சாப்பாட்டுக்கு எங்கயா போவேன்? தாயே ஐயகோ, பாலாரும் தேனாரும் பாய்ந்தோடும் பாரத பூமியில் இந்த பச்சை குழந்தையின் பசியை தீர்க்க வழி இல்லையா? மகாராஜா, ஊருக்கே படி அளக்கிற நீங்க ஒரு குழந்தையோட பசியை தீர்க்க முடியாதா? ஏன் முடியாது? தாயே, டபுள் ரொட்டி பெத்துக்கோ. தாயே, மக்களின் குறையை போக்கவே யாவங்கு விஷயம் செய்தோம். உனக்கு மேற்கொண்டு ஏதாவது தேவை என்றால் நேராக என் அரண்மனைக்கு வா. ஆராய்ச்சி மணி அடி, வேண்டியது கிடைக்கும். தளபதி, பீச்சாவும். பீச்சே? பீச்சாடா. பீச்சாடான்னா அவங்க மகாராஜா, எதிரிகள் வரானுகள். மகாராஜா வணக்கங்க. வாருங்கள் தோழர்களே, நேற்று வாங்கியது போதாதா, இன்னும் வேண்டுமா? ஐயோ வேண்டாங்க, உங்க வீரத்தை பத்தி எங்க முதலாளிகிட்ட சொன்னோம், உடனே கூட்டிட்டு வர சொன்னார். எதற்காக? மகாராஜா, இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. ஐயோ, சத்தியமா அப்படி ஒண்ணு இல்லைங்க. உங்க மாதிரி பெரிய மனுஷர்கள்லாம் ஊருக்குள்ள வந்தா அவங்களுக்கு விருந்து வைக்கிறது எங்க முதலாளியோட பழக்கம். உன் முதலாளி எனக்கு சோப் போடுகிறானா? வருகிறேன் என்று போய் சொல். வாங்க, நம்ம கார்லயே போலாம். குதிரை என்ன பண்றது? டிக்கில போட்டுக்கலான்றியா? முண்டா, அவர் வாகனத்திலே வருவாரு, நீ போடா. மகாராஜா, நீங்கள் போக வேண்டாம், எனக்கு பயமாக இருக்கிறது. தளபதி, விரோதியின் வீட்டிலே விருந்தும் சாப்பிடுவேன். விஷம் வைக்க நினைத்தால்
அவன் தலையை என் உடைவாளுக்கு இரையாக்குவேன். தும் பேலஸ் ஜாத்தா, அவன் விருந்துக்கு ஜாத்தா.